எம்.ஜி. ராஜமாணிக்கம், மாரிமுத்து குருசாமி ராஜமாணிக்கம். எம்.ஜி. ராஜமாணிக்கம் அவர்கள் என்று கேரளத்தில எம்ஜிஆர் என்று அறியப்படுகிறார். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. தமிழ்நாடு, குறிப்பாக மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர். மதுரை மாவட்டம் திருவாதூரில் பிறந்தவர். அவர் படிக்கின்ற காலத்திலே பள்ளி கல்லூரி காலங்களிலெல்லாம் மதுரை அனுப்பானடி பகுதியில் வசித்தவர். இன்று கேரளத்தில் மிகப்பெரிய உயரிய பதவிகளில் செம்மையாக பணியாற்றி அந்த மக்களிடையே நல்ல பெயரை வாங்கி கிட்டத்தட்ட பயோகிராபி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் சுயசரிதை, ஆட்டோபயோகிராபி ஆர் பயோகிராபி என்று சொல்லக்கூடிய வகையில் அன்போடு ராஜமாணிக்கம் என்கிற புத்தகம் எழுதி வெளியிடப்பட்டு கேரளத்தின் பிரபலமான தரமான திரைக்கலைஞராக அறியப்படுகிற மம்முட்டி அவர்கள் மூலமாக கூட அந்த புத்தகம் தொடர்பான விஷயங்கள் மக்களிடையே சென்றடைந்திருக்கிறது. நம்ம 2008 பேட்ச் ராஜமாணிக்கம் அவர்கள் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெறுகிறார்கள். அதே நேரத்தில் வி பாண்டிராஜா ஐஆர்எஸ் தேர்வில் வெற்றி பெறுகிறார். வி பாண்டிராஜா தற்போது கமிஷனராக இருக்கிறார், கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸசைஸ். 2008 இவர்கள் இருவருக்குமாக சேர்த்து எங்களது எளிமையான கல்வி நிறுவனத்தின் சார்பாக ஒரு நல்ல பாராட்டு விழா. தொடர்ந்து இவர்களுடைய 2 பேருடைய ஆளுமையையும் வியந்து பார்ப்பதுண்டு. எம்.ஜி. ராஜமாணிக்கம் அவர்கள் இருந்தாலும் சரி, வி பாண்டியராஜா ஐஆர்எஸ் அவர்களுடைய ஆளுமையையும். ஆனால் தொடர்ந்து வி பாண்டியராஜா ஐஆர்எஸோடு நட்போடும் உரிமையோடும் சகோதரனாக பழகுகின்ற சூழல்கள் அவர்கள் தமிழ்நாட்டிற்குள் வெஸ்ட் பெங்கால் பதவி நியமனம் பெற்று அப்புறம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பணியாற்றுவார்கள். மதுரையிலும் பணியாற்றியதால் அவரோடு பயணிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் எம்.ஜி. ராஜமாணிக்கம் அவர்களோடு தொடர்ந்து சந்தித்தோ பேசவோ ஒரு வாய்ப்புகள் அமையவில்லை, அல்லது நானும் முயற்சி செய்து அமைத்துக் கொள்ளவில்லை. அவருக்கு நேரம் இருக்குமா இருக்காதா என்ற சந்தேகத்திலே விட்டுவிட்டோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் அவருடைய பேட்டியை காண நேர்ந்தது. அது ஒரு நல்ல பேட்டி, தரமான பேட்டி. அவர் மதுரை மண்ணின் சொந்தக்காரர்களை ஆரம்பித்து திருவாதூர் மாணிக்க வாசகர் பிறந்த திருவாதூரில் பிறந்த கதைகள்லாம் சொல்லி காட்டியிருப்பார். 2008 பேட்சில் அவரோடு ஐபிஎஸ் தேர்ச்சி பெற்ற சாந்தினிய ஐபிஎஸ் அவர்களை துணைவியாராக ஏற்றுக்கொண்ட அவருடைய வாழ்க்கை பயணம், நிர்வாக பணியில் இருக்கக்கூடிய நிறை குறைகளோடு அந்த இளைஞர்களுக்கு பாடம் சொல்லும் வகையில் அந்த பேட்டி அமைந்திருந்தது. அதில் 2 விஷயங்கள் என்னை மிகவும் ஈர்த்தது. அதில் ஒரு கேள்விக்கு, உங்களுடைய பணி நேரங்களில பணி காலத்திலே அங்க அரசியல் குறுக்கீடு எல்லாம் அங்க இல்லையா, கேரளாவில் நடக்கிறது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு அவருடைய பதில் ஆறுதலாக இருந்தது. அவர் நல்லா பதில் சொல்லியிருக்கிறார். அப்படிங்கிறது உள்ளபடியே சொல்லியிருப்பாரு. அதான் ஒரு ஒப்பீடு, நம்ம மாநிலத்துல எப்படி இருக்கு, வேற மாநிலங்கள்ல எப்படி இருக்கு, கேரளால அவர் எப்படி எந்த மாதிரியான சூழல்ல பணி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு பதிலா இருந்தது. அவருடைய பதில் என்னன்னா, அங்க அரசியல் குறுக்கீடு இருக்கும், ஆனால் செய்ய வேண்டிய பணிகளை செய்யாவிட்டால் தான் அங்க கேள்வி எழுப்புவார்கள். செய்யக்கூடாத ஒன்றை செய்ய சொல்லி அழுத்தம் தர மாட்டார்கள் அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருப்பார். எவ்வளவு நல்ல விஷயம். அரசியல் குறுக்கீடு இருக்கும், நீ செய்ய வேண்டியதை, மக்களுக்கு செய்ய வேண்டியது, இந்த தேசத்துக்கு இந்த நாட்டுக்கு கடமையாற்ற வேண்டியதை செய்யலைன்னா அரசியல் குறுக்கீடு எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அது குறுக்கீடு கிடையாது, என்ன சுட்டி காட்டுற மாதிரி தான். அதே நேரம் செய்யக்கூடாதது ஒன்று சொல்லி அழுத்தம் கொடுக்க மாட்டார்கள். அது பல மாநிலங்கள்ல ஏடா கூடமா எக்கச்சக்கமா இருக்கும். அது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சொல்லவே வேணாம். செய்யக்கூடாத செய்ய சொல்லி அழுத்தம் கொடுப்பதும் அதில் பொருள் ஈட்டுவதும் என்பது இந்திய தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு கைவந்த கலை. அப்படி சூழல்ல இவர் தமிழ்நாட்டுக்காரர், மதுரைக்காரர், கேரளாவில் போய் இப்படி ஒரு பதில சொல்றதை கேட்டு நமக்கு ஒரு பேராசை ஒரு ஆசை வரும்ல. ஐயோ, அந்த மாநிலம் மாதிரி நம்ம மாநிலத்துல அரசியலும் நிர்வாகமும் இருந்தா எப்படி இருக்கும். ஆக அந்த பதில் நமக்கு ரொம்ப பிடிச்ச பதிலா இருந்தது. அங்க அரசியல் குறுக்கீடு இருக்கும், ஆனால் செய்ய வேண்டிய பணிகளை செய்யாவிட்டால் தான்
அங்கு கேள்வி எழுப்புவார். செய்ய வேண்டிய பணிகளை செய்யலன்னா தான் கேள்வி, செய்யக்கூடாத ஒன்றை செய்ய சொல்லி அழுத்தம் தர மாட்டார்கள் அப்படிங்கிறது சரியா அமைஞ்சிருந்தது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த பதவி பொறுப்பு அதிகாரம்னா பாத்தீங்கன்னா தேர்தலில் ஒட்டி கடைநிலையில கவுன்சிலர்ல ஆரம்பிச்சு அந்த ஓட்டு கேட்க வாக்கு கேட்டு வரப்ப இருக்கக்கூடிய பணிவு, அடக்கம், ஒடுக்கம் எல்லாம் எதுவுமே பதவி வந்த உடனே எந்த வாக்காளர்களும் வீடு தேடி போய் வாக்கு கேட்டு நின்று என்னென்னமோ செஞ்சு வாக்குகள் வாங்கி ஜெயிக்கிறாங்களோ, அப்புறம் ஏதோ அந்தந்த அளவுல மக்கள் பிரதிநிதியான அதே மக்களை அலக்களிக்கு காத்திருக்க வைத்து அவர்களை ஜனநாயகத்திலே நம்பிக்கை இழக்கக்கூடிய வகையில அவர்களை இம்சித்துதான் இந்த பொறுப்புக்கு போறவங்க பதவியில இருக்கிறவங்க நிறைய பேர் செய்யறாங்க. நான் குறிப்பிட்ட கலெக்டரேட்டுக்கு ஒரு 2-3 தடவை போயிருந்தேன். அந்த ஆட்சியரை பார்க்கறதுக்கு காத்திருந்த நேரங்கள்ல பல இடங்கள்ல போய் நான் அதை செஞ்சிருக்கேன். இங்க ஒரு சில இடங்கள்ல அது நடந்திருக்கு. காத்திருக்கிறவங்க அவ்வளவு இருப்பாங்க. அந்த காத்திருக்கிற இடத்துல குடிக்க தண்ணி இருக்காது. தண்ணி குடிக்கணும்னா நீங்க இறங்கி எங்கெங்கயோ போகணும், அதுக்குள்ள கூப்பிட்டு வாங்கணும்னு பயந்துகிட்டே உட்காந்துருக்கணும். ஃபேன் இருக்காது, உட்கார்றதுக்கு இருக்காது. இப்படி நான் பெரிய உயர் அதிகாரிகள் பலரை சந்திக்க போன இடத்துல தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு சொல்லி ஒரு சில இடங்கள் அதை சரி பண்ணி, ஏன்னா அது ஒரு இஷ்யூவே இல்லைங்கிறத மறந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில இன்னொரு பதில், அவருடைய பதில் ரொம்ப ஆறுதலா இருந்தது. இது சரியான பதிலா இருந்தது. அவர் எத்தகைய மனிதர், எவ்வளவு தரமான மனிதர் இந்த பதவியில் போய் அமர்ந்திருக்கிறார், ஐஏஎஸ் தேர்ச்சி பெற்றிருக்கிறார், அதுவும் கேரளால போய் நம் மண்ணின் பெருமையை வெளிநாட்டுகிற ஒரு மனிதராக தமிழராக வளம் வரான்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஆறுதலா இருந்தது. அந்த பதில் இதுதான். பதவிகள் பொறுப்புகள் இவையெல்லாம் நமது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கானவை அல்ல. ஒரு பதவியும் பொறுப்பும் என்னுடைய அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்காக அதை பயன்படுத்துவதற்காக அல்ல, மக்கள் பணியில் முழுமையாக ஈடுபடுவதற்காக. அதான் நான் சொல்லுவேன், பல நேரங்கள்ல தேர்தலில் ஜெயிச்சுட்டாலும் ஒரு பதவிக்கு போயிட்டாலும் கொண்டாடி வெடி ஓட்டு ஊர்வலம் கூட்டிட்டு வந்து இது என்ன ஒரு சாதனை, அடக்கம் ஒடுக்கம் வரணும், பொறுப்பான இருக்கணும், பயம் வரணுமே. ஐயோ இந்த பதவியை வச்சு என்ன செய்ய போறோம், இவங்களுக்கு வரமாட்டேங்குது, இப்படி வெடி போட்டு கொண்டாடிட்டு அடுத்து அமேசிங் வெல்த் எப்படி பணம் சேர்க்கறதுலாம் கொண்டு போயிடுறாங்களே அப்படின்னு நான் யோசிக்கிறது உண்டு. அதை எங்கேயும் செயல்படுத்த முடியாது. இவர் அதை புரிந்தவராக அதற்கான மனிதராக பதில் சொல்லியிருக்கிறார். பதவிகள் பொறுப்புகள் இவை எல்லாம் நமது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கானவை அல்ல, மக்கள் பணியில் முழுமையாக ஈடுபடுவதற்கானவை. நம் சுயநலத்தை தாண்டி அதிகாரத்தை மக்களுக்காக பயன்படுத்துவதுதான் இந்த பொறுப்புகளுக்கே அழகு அப்படிங்கிறார். சுயநலத்தெல்லாம் தாண்டி அதிகாரத்தை மக்களுக்காக பயன்படுத்துவதுதான் இந்த பொறுப்புகளுக்கே அழகு. ரொம்ப நல்ல ஸ்டேட்மெண்ட் அது. இதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள நான் ஒரு சில அதிகாரிகளோடு நல்ல நட்புறவோடு அவங்களை பார்த்துட்டு இருக்கேன். அப்படி எல்லாருமே இருந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஏதோ இன்னொரு பக்கத்து மாநிலத்துல போய் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், மதுரையை சேர்ந்தவர், இப்படி ஒரு அழகான புரிதலோடு தனது பதவியையும் பொறுப்பையும் அதன் மூலம் வரக்கூடிய அதிகாரத்தை வைத்து மக்கள் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அங்கு ஒரு பெரிய ஒரு நாயகனாக, ரியல் ஹீரோவாக வளம் வந்து கொண்டிருக்கிறார்னு கேட்கிறப்ப மனசுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் இருந்தது. அந்த வகையில் அவரது பணியும் அவரது துணைவியாரின் பணியும் மேலும் மேலும் சிறக்க நமது ஊடகத்தின் வாயிலாகவும் நமது சிறிய கல்வி நிறுவனங்களின் வாயிலாகவும் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி.